முத்தழகு சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். பூமி முத்தழகு கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வராரு. அதை பார்த்ததும் அஞ்சலி முத்தழகு அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. அதை கேட்ட பூமி கோவமாகி முத்தழகுக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. அஞ்சலி, உன்னை நான் நம்பல, இன்னும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு, நீ என்னை ட்ராப் பண்ணி ஏமாத்திட்ட, இதை நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லி பூமி முத்தழகு அஞ்சலியை கூட்டிட்டு டாக்டரை பார்க்க போறாங்க. அங்க பூமி நடந்த விஷயத்த சொல்றாரு. அஞ்சலி தீர்ப்பு வர நேரத்துல மயங்கி விழுந்து டிராமா பண்ணிட்டா, இப்ப அவ கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு தெரியணும் டாக்டர்னு சொல்ல அஞ்சலி பயந்து போய், நம்ம பொய்யா தான் நம்ம மயங்கி விழுந்தோம், இது எப்படியும் பூமிக்கு தெரிஞ்சது, பரவாயில்ல, ஆனால் நம்ம நிஜமாவே கர்ப்பம் தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு டாக்டர் கூட டெஸ்ட் எடுக்க போகிறாங்க. டாக்டரும் அஞ்சலியை செக்அப் பண்ணுறாங்க. வெளியே பூமி முத்தழகு பயத்தில் இருக்காங்க. டாக்டர் அஞ்சலியை கூட்டிட்டு வெளியே வராங்க. அஞ்சலி உடனே, சொல்லுங்க டாக்டர், நான் மாசமாக தானே இருக்கேன்னு இந்த பூமி நம்ப மாட்டாரு சொல்ல அஞ்சலியை தடுத்து, டாக்டர் நீங்கள் கர்ப்பமாக இல்லை அஞ்சலின்னு சொன்னதும் பூமி முத்தழகு அஞ்சலி 3 பேரும் ஷாக் ஆகுறாங்க. ஆனால் அதுக்குள்ள அஞ்சலி ரிப்போர்ட்டை மாற்றி கொடுக்குறாங்க. இதை கேட்ட முத்தழகு கோவப்பட்டு எந்திரிச்சு வெளியே போறாங்க. அப்படி போகும்போது முத்தழகு மயங்கி கீழே விழுறாங்க. டாக்டர் செக் பண்ணி முத்தழகு கர்ப்பமா இருக்கா பூமின்னு சொன்னதும் அஞ்சலி ஷாக் ஆகிறாங்க. அப்போ நான் கர்ப்பமா இல்லையான்னு நினச்சி அவங்க வயிற்றை தொட்டு பார்த்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. முத்தழகு மயங்கி விழுந்ததை பூமி அஞ்சலியை கவனிக்காம விட்டாரு. டாக்டர் முத்தழகு தான் கர்ப்பம்னு சொன்னதும் அதிர்ச்சியில சந்தோஷத்துல பூமி முத்தழகை பார்த்து அழுகுறாங்க. முத்தழகு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. டாக்டர் முத்தழகை பார்த்து, நீ ஏன் முத்தழகு அழுகிற, கடவுள் யாரையும் கைவிட மாட்டாரு, உன் வயிற்றுல வளர குழந்தை வளருது, எப்படி தெரியாம இருக்கும், இனி நீ எந்த கவலையும் படாத, விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் முத்தழகை வாழ்த்துறாங்க. ஆனா முத்தழகு, நான் கர்ப்பமா இருந்தாலும் நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், அஞ்சலியும் கர்ப்பமா தானே இருக்கா, என்னால எப்படி அங்க வந்து இருக்க முடியும், நான் வரமாட்டேன், என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, இப்போ நான் அங்க வந்து தங்குனா அது எனக்கும் என் வயிற்றுல வளர என் பிள்ளைக்கும் அசிங்கம், நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. பூமியும், என் முத்தழகு இல்லாத வீட்டில் நான் இருக்க மாட்டேன், நானும் முத்தழகு கூடயே போறேன்னு கிளம்பி போயிடுறாரு. அஞ்சலி ஏமாந்து போய் தனி மரமா பேச்சு வீட்டில் நிற்கிறாங்க. உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.